வணக்கம் உடன்பிறப்புகளுக்கு. ஒரு மனிதன் தோல்வி பெறும் நேரத்தில், சோதனை பெறும் நேரத்தில் தான் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணநலன்கள் எப்படிப்பட்டது என்று புரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல நம்ம கலைஞர் இறந்ததுக்கு பிறகு கலைஞரை போல ஒரு தலைவர் வருவாரா என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே ஏங்கினார்கள். இந்த தலைவர் அப்படி இருப்பாரா, மு.க. ஸ்டாலின் அப்படி இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. ஆனால் அவருக்கு 2021 முதல்வராக ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே எப்படி அவருக்கு அப்படி ஒரு பண்பு, பணிவு, வெற்றி, அந்த வெற்றின்னு ஒன்று கிடைக்கும் போதுதான், அந்த வெற்றி வரும்போது வெறி கொண்டு அலையல அவரு. அந்த வெற்றியை பயன்படுத்தி கொண்டு தினம் அன்றாடம் ஒவ்வொரு திட்டங்களாக செயல்படுத்தினார். அந்த வெற்றி வரலாற்று சுவடுகள் அந்த 5 ஆண்டுகள் வழி நெடுக தெரியும். எத்தனை திட்டங்கள், எத்தனை சட்டங்கள், அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி செயல்படுத்தி இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை நம்பர் 1 என்ற அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கிடைச்ச 5 வருஷத்துல அவ்வளோ பெரிய சாதனையை படைச்சார். இந்த கரூர் சம்பவத்தின் போது 41 பேர் இறந்துட்டாங்க. அப்போ கூட கலவரங்களை தடுக்கும் விதமாக எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டர்கள் இறந்து போவதை விரும்ப மாட்டார்கள் என்று ரொம்ப பெருந்தன்மையோட பேசினாரு. அந்த பதற்றத்தை கட்டுப்படுத்தினாரு. அப்போ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நாங்க கூட அந்த சம்பவத்துக்கு காரணமானவங்க மேல ஒரு எஃப்ஐஆராவது ஃபைல் பண்ணியிருக்கணும், ஏன் ஃபைல் பண்ணாம விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அது ஏக்கமா இருக்கு. ஒரு ஏன் இப்படி விட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தமா இருக்கு. ஆனா எங்க தலைவர் அந்த நிலைமைய ரொம்ப சாமர்த்தியமா ஜமாளிச்சாரு. அப்படி திட்டங்கள்லாம் தீட்டி தேர்தல் வந்தது. அனுதினமும் ஒரு நாளைக்கு அவருடைய ஓய்வு என்பது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓய்வு தான். அப்படி உழைச்சி நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்தாரு. தேர்தல் வந்தது. தேர்தல் ஒரு மாய பிம்பம் மாதிரி சுழட்டிட்டு போனது. நம்ம தலைவரே கொளத்தூர் தொகுதியில தோத்து போயிட்டாரு. அந்த தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி தெரியுங்களா? இந்தியாவில் எந்த மாநிலத்தோடையும் அந்த தொகுதியை ஒப்பீடு பார்க்க முடியாது. அதனுடைய சிற்பங்கள் அவ்வளோ அருமையா அந்த கட்டிடங்களை வடிவமைச்சார். பெரியார் நூலகம், மருத்துவமனை, பூங்கா, அந்த தொகுதிக்கு வேணுன்ற அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. நன்றி உள்ள மனிதர்கள் அதை மறக்கவே மாட்டாங்க. ஆனாலும் மிஷின் கோளாரா அல்லது இந்த மாயையில மக்கள் மயங்கிட்டாங்களா, மதிய இலக்க வச்சுட்டாங்களா நமக்கு தெரியாது. தோத்துட்டார். அன்று சாயந்தரமே, அதாவது எண்ணிக்கை அறிவித்த அன்று மாலையே வெற்றி பெற்றவங்க கூட ஆட்சியில் அமர்ந்துட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் நன்றி சொல்லல. ஆனால் என் தலைவர் அன்று மாலையே, ரிசல்ட் வந்த அன்னைக்கு மாலையே மக்களை சந்திச்சு போய் நன்றி சொல்றாரு. அந்த ஊர் மக்களே, அவர் தோத்ததான் எனக்கு தெரியல, அந்த ஊர் மக்களே கண்ணீர் வடிச்சாங்க. தொகுதி மக்களே கண்ணீர் வடிச்சாங்க. அப்படி அப்படி அந்த மனிதன் கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லல. இந்த வெற்றி பெற்ற கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் கஷ்டப்படும் போது, திணறிட்டு இருக்கும்போது அவங்க ஆதரவு கூட கேட்கல. ஆனா நம்ம தலைவர் தானாக முன் நான் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு குறுக்க நிக்க மாட்டேன், நீங்க ஆட்சி அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்களுக்கும் உங்க விருப்பம், நீங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிக பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு. அப்போ என்னை ரொம்ப கவர்ந்தது. அந்த சோகத்திலையும் என் தலைவரோட இந்த செயல்பாடுகள், நான் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் அப்படியே விரும்பி ரசிச்சு
இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் போய் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே முதல்வருக்கு வாழ்த்து சொல்றாரு. புதுசாக பொறுப்பேற்கும் முதல்வருக்கு வாழ்த்துன்னு முதல் நபராக வாழ்த்து சொன்னாரு. அடுத்து இப்போ கூட்டணி இருந்த தலைவர்கள் ஃபர்ஸ்ட் நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னாங்க, இன்னைக்கு கூட்டணியில போய் இணைஞ்சிக்கிட்டோம் என்று சொல்லி கூட்டணியில இருந்து கலந்துட்டு போயிட்டாங்க எல்லா தலைவர்களும். அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்ம தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, யாரும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு சொல்றாரு, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அந்தந்த கட்சிக்கு அந்தந்த கட்சியின் நிலைப்பாடுகளை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதனால வெற்றி பெற்ற அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய வன்னியரசு அவர்களுக்கும் ஷாஜஹான் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று இவ்வளோ பெருந்தன்மையா ஒரு தலைவன், ஒரு கட்சியை நடத்தக்கூடிய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். எவரெஸ்ட் சிகரம் போல உயர்ந்து நிற்கிறார். அந்த தலைவரை தான் இன்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த மக்கள் உணரக்கூடிய நேரம் வெகு விரைவில் வரும். காத்திருப்போம். என் தலைவருக்கு தலை வணங்கி மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கீழ் நாமும் தொண்டராக இருந்து செயல்படுகிறோம் என்று நினைக்கும் போது பெருமையாக உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் என்பதில் பெருமையாக உள்ளது. நன்றி.